கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் வழிநடத்தப்பட்டு வருகிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சத்தியத்தோடு கூடிய சமாதானமும் உங்கள் யாவரோடும் இருப்பதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்கோடு நாம் சார்ந்திருக்கிற ஆற்காடு எக்லிஷியாவினுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியில் இந்த சாயங்கால வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போதும் இந்த ஒரு நேரத்துல கடந்த முறை நாம பார்த்துட்ட 12-13 இந்த 13வது அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை மாற்றம் நம்ம பார்த்துட்டு 14வது அத்தியாயத்துக்குள்ள அப்புறம் ஒரு சில காரியங்களை நாம ஆலோசித்து பார்க்கலாம். அன்பானவர்களே, இந்த வருடத்தின் முடிவுல நாம இங்க இருக்கிறோம். தேவன் இந்த வருடம் முழுவதும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி இருக்கிறார். இப்போதும் நாம் இந்த 13வது அத்தியாயத்தை கொஞ்சம் சற்று ஏறிட்டு பார்ப்போம். 13வது அத்தியாயத்தினுடைய பெயர் என்னன்னு நாம் பார்த்தோம். நீங்க யாராவது அன்மியூட் பண்ணி சொல்லலாம். 13வது அத்தியாயத்தினுடைய பெயர் என்ன தமிழ்ல? ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுதல் மற்றும் அது தன்னை வெளிப்படுத்தும் விதம். ஓகே, தேங்க்யூ. சோ சகோதர சகோதரிகளே, இதுக்கு முன்பதாக பார்த்துட்ட 12 அத்தியாயங்கள்ல பிரதர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, யார் இப்படிப்பட்ட மகா உபத்திரவ காலத்தில் சிக்க போகிறார்கள், இந்த மனுக்குலம் 2ஆம் உலகத்தை எவ்விதம் முடிவுக்கு கொண்டு வர போகுது, இந்த மனுக்குலம் எவ்விதமாக 3ஆம் உலகத்தினுடைய ஸ்தாபனத்தை சாட்சியிட போகுது அப்படிங்கிற காரியங்களை நாம் இதுவரைக்கும் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப குறிப்பா இந்த 12 அத்தியாயங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துட்ட ஒவ்வொரு அத்தியாயங்களை நீங்க பாத்தீங்கன்னா, குற்றம் சாட்டுதல், யார் குற்றவாளி, குற்றம் என்ன, குற்றம் சாட்டுபவர்கள் யாரு, அவங்க செய்துட்ட தவறுகள் என்ன, இது போன்ற ஒரு கோணத்திலேயே போயிட்டு இருக்கும். கொஞ்சம் மனது கூட கொஞ்சம் வருத்தங்கள் இருக்கும். இந்த 2ஆம் உலகம் தீமையில் கடந்து செல்வதற்கு, தீமையினுடைய பின்விளைவு சந்திக்கும் போது, ஒரு கடினமான சிச்சுவேஷன்ல அவங்க இருக்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தம் நமக்கு வருது. இந்த மாதிரி நம்மளுடைய உலகம் இவ்விதமாக இந்த யுகத்துல ஒரு மாபெரும் மோசமான ஒரு காலத்தை சந்திக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். ரொம்ப குறிப்பாக அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது தீர்வு என்கிற ஒன்றை யாருனாலையும் கொடுக்கவே முடியாது. இப்போ ஆதாம் பாவம் செய்ததுனால நம்ம எல்லாரும் மரணத்துக்குள்ள போறோம். இப்ப எல்லாரும் மரணத்துக்குள்ள போகும்போது யாராவது ஒரு டாக்டர் இன்னைக்கு வரைக்கும் மரணத்துக்கு போறவங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி ஏதாவது மாத்திரையை கொடுத்து அவங்கள ஒரு 10 வருஷம் 20 வருஷம் வாழ வச்ச மாதிரி சரித்திரத்துல எப்போது நடந்துருக்குதா? இல்லைங்க. ஆமா, டாக்டர்ஸ் இந்த சாபத்து கூட போராடிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் யாருனாலையுமே இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்ய முடியல. டாக்டர்ஸும் ஒருவேளை ஒரு எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்கு சில வருடங்களே ஆயுள நீட்டிச்சு கொடுக்கலாம், ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஆயுள நீட்டிச்சு கொடுக்கலாம். பட் முற்றிலுமாக பண்ண முடியுமா அப்படின்னா முடியறது இல்லை. அட்லீஸ்ட் மரிச்சவங்க யாருக்காவது ஏதாவது ஒரு மருத்துவ தைலமோ அல்லது அந்த மாதிரி ஏதாவது கண்டுபிடிச்சு அவங்களுக்கு நாம அதை அப்ளை பண்ணும்போது அவங்க மீண்டும் உயிரோடு எந்திரிச்சு வர மாதிரி ஏதாவது இருக்குதான்னா ஒண்ணுமே கிடையாது. அப்ப என்ன நடக்குதுன்னா, மனுக்குலம் தோல்வி அடைஞ்சு நிக்கிறாங்க, தோல்வி அடையவும் போறாங்க. இந்த பழைய அமைப்புகள் இது எல்லாமே என்ன ஆக போகுது அப்படின்னா ஒரு அழிவுக்குரியதாக இருக்குது அப்படிங்கறத இந்த 12 அத்தியாயங்கள் நமக்கு பகிர்ந்து கொடுக்குது. ஆனா இந்த ஒரு அத்தியாயம் மட்டும் கொஞ்சம் உற்சாகத்தை, நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய அத்தியாயங்களாக நாம் பார்க்கிறோம். எப்படி இந்த பாவம், இந்த சுயநலம் இவைகளுக்கெல்லாம் முடிவு ஒரு அருமையான தேவராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போகுது அப்படிங்கிற காரியத்தை நாம் பிரதர் எப்படி கொண்டு வராரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். முதலாவது இது ராஜ்யம் அப்படிங்கிற வார்த்தையை அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு 13வது அத்தியாயத்துல. ராஜ்யம் என்ன ராஜ்யம்? இதுக்கு பேரு தேவராஜ்யம். தேவராஜ்யம் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய ராஜ்யம். ஒரு மாபெரும் சக்கரவர்த்தி,
ஒரு மாபெரும் சக்கரவர்த்தி இந்த யுகங்களுக்குரிய தெய்வீக திட்டத்தை ஏற்பாடு பண்ணி, மனுக்குலத்துக்கான தெய்வீக திட்டத்தை ஏற்பாடு பண்ணி அந்த திட்டத்துல ஒரு அம்சங்களை ஸ்தாபிச்சுட்டு வர்றார். இனி அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த 12 அத்தியாயங்கள்ல சொல்லப்பட்ட காரியங்களை நிறைவுக்கு கொண்டு வந்து பிற்பாடு அவருடைய ராஜ்யத்தை நீட்டிக்க செய்வார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த ராஜ்யத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேரு? நீங்க ஏதாவது ட்ரை பண்ணுங்க. ஒண்ணு இது தேவராஜ்யம், இன்னொன்னு யுகங்கள் சொல்லலாம். ஓகே, மேசியாவின் ராஜ்யம்னு சொல்லணும். அதாவது அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் ராஜ்யம். அந்த 1000 வருட அரசாட்சிக்கு இன்னொரு பேர் என்னன்னா, முதல்ல அது தேவராஜ்யம்னு பாக்குறோம், தேவன் ஆட்சி செய்வார். இன்னொன்னு அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் ராஜ்யம்னு சொல்லலாம். ஏன்னா அவருதான் அங்க ராஜாங்கம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அப்போ அவருடைய தேவனுடைய பிரதான பிரதிநிதியாக அவர் இருந்து ஒரு அரசாட்சி செய்வார். மூணாவது சகோதரி பேர் கூட ராஜாத்தி. ஸோ அந்த மாதிரி ராஜாத்திகளின் காலமாக அது இருக்கு. அதாவது எப்படின்னா, அவருடைய சபை பரிசுத்தவான்கள். அப்ப முதல் தேவராஜ்யம், ரெண்டாவது அவருடைய குமாரனுடைய ராஜ்யம், மூன்றாவது பாத்தீங்கன்னா பரிசுத்தவான்களின் ராஜ்யம். அந்த சபை வகுப்பாருடைய ராஜ்யம் அது, நம்மளுடைய ராஜ்யம் அது. நம்மளுடைய ராஜ்யத்துல 1878 இருந்து சில பேர் ஆட்சி பண்ண ஆரம்பிச்சாச்சு. கர்த்தரேசுவோட ஆபீஸ்ல உட்கார்ந்து ஆவிக்குரிய காரியங்களை, சபையினுடைய ஆவிக்குரிய காரியங்களை, ஒவ்வொரு சபையில எலெக்ஷன் நடக்கும்போது, தெரிந்தெடுப்பு நடக்கும்போது, ஒவ்வொரு ஆவிக்குரிய கன்வென்ஷன் நடக்கும்போது அவங்க சில வேலைகளை எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதே சமயம் பூமியினுடைய காரியங்கள்லையும் அந்த பரிசுத்தவான்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகி இப்ப போய்கிட்டு இருக்குது. இப்ப அவருடைய ஆட்சி காலம் போய்கிட்டு தான் இருக்குது. ஆனா ஒரு பகிரங்கமான ஒரு வெளிப்பாடு அதை குறித்து இன்னும் கிடைக்கல. ஏன் அப்படின்னா, திரைக்கு முன்பதாக அநேகம் பரிசுத்தவான்கள் இன்னும் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். அவங்க எப்போ அந்த 4வது கால் பகுதியை தாண்டி அந்த அந்த லக்கில நின்று பொன்னான பிரமாணத்தை நிரூபிச்சு காண்பிக்கிறாங்களோ, அவங்க அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ராஜ்யம் முழுமை பெறும். அப்போ இந்த பரிசுத்தவான்கள் 1,44,000 1,44,000 பேர் நிறைவடைஞ்சதற்கு பிற்பாடு இது பகிரங்கமாக அது வெளிப்பட ஆரம்பிக்கும். அதுக்கு பேரு அப்போகாலிப்சிஸ் அப்படின்னு நாம் பார்த்திருக்கிறோம். இதுலயே இன்னொரு 4வது வகுப்பார் கூட இருக்கிறாங்க. அவங்கதான் யாரு அப்படின்னா, இந்த முற்பிதாக்கள் அப்படின்னு பார்த்தோம். ஆனா அவங்க இந்த ராஜ்யத்தினுடைய பூமிக்குரிய பிரதிநிதிகளாக மாத்திரம்தான் இருக்க முடியுமே ஒழிய, ஆவிக்குரிய அப்படிங்கிற இதுல அவங்களுக்கு உரிமை பேர்கள் இருக்காது, சபை அளவுக்கு இருக்காது. ஸோ இது ஒரு மாபெரும் ஆசீர்வாதம் நமக்கு பெற்று இருக்கிறோம். இப்போ நம்மளுடைய வைராக்கியம், நம்மளுடைய சிந்தனை, இவைகள் எல்லாம் எந்த அளவுக்கு அந்த முற்பிதாக்களை விட ஜாஸ்தியா இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். அடுத்தது சகோதர சகோதரிகளே, இந்த ராஜ்யம் எவ்விதமாக ஸ்தாபிக்கப்படும்னா 2 கட்டங்களாக ஸ்தாபிக்கப்படும். ஒண்ணு பரலோக மெத்தடு, இன்னொன்னு பூலோக ஸ்தாபன மெத்தடு. அதை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, பூமியில ஸ்தாபனம் பண்ணும்போது எடுத்த உடனேயே முற்பிதாக்களை எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எடுத்த உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உதாரணத்துக்கு நாங்க ஒரு சம்பவத்தை கடந்த முறை நாம சொல்லல, பட் இந்த முறை சொல்ல விரும்புறோம் அன்பானவர்களே. அது என்னன்னா, நீங்க உங்களை யாராவது அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. எலிசாவினுடைய காலகட்டம், எலிசாவினுடைய காலகட்டம். இந்த எலிசாவினுடைய காலகட்டத்துல கடைசியாக எலியா என்ன பண்ணுவார்னா, அக்னிமயமான ரதங்கள்ல அவர் என்ன பண்ணுவார்னா, வானத்துக்கு ஏறி கடந்து செல்வார். இப்போ அது யார குறிக்குது? சபை வகுப்பார். ஓகே, கூடவே வர்ற அந்த எலிசா யார குறிக்கிறாரு? திரள் கூட்டம்.
ஓகே, திரள் கூட்டம். இப்ப இது நமக்கு தெரியும். இப்ப எலியாவினுடைய சால்வை வந்து எலிசாக்கு கிடைச்சிடுது. கிடைச்ச உடனே சபை வாய்ப்பை தவறவிட்ட பரிசுத்தவான்கள் அவங்க எலியா கூடவே இருந்தாங்க. யோர்தானை எல்லாம் கடக்க பண்ணினார்கள். கடந்து அந்த சைடு போனதுக்கு அப்புறம் எலியா திரைக்கு அந்த பக்கம் போயிட்டாரு. இப்ப எலிசா தன்னந்தனியா நிக்கிறாரு. ஆனா ஒரு பெரிய பாடம் கற்றுக்கிட்டாங்க வாழ்க்கையில எலியா கிட்ட இருந்து, வைராக்கியம். சோ இதை வச்சு இப்ப அவங்க வேலை செய்யணும். இப்ப வேலை செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க மீண்டும் யோர்தான் வழியா கிளம்பி வர்றாங்க. கிளம்பி வந்துகிட்டே இருந்து திரும்பவும் அவங்க இந்த பக்கம் கரையேறினதுக்கு அப்புறம் அது யாரை குறிக்குது? முற்பிதாக்கள். அருமையான பதில், முற்பிதாக்கள். எப்படின்னா யோர்தான் இரண்டாக பிரிச்சது இவங்கதான். அறுவடை சத்தியம் மூலமாக பிரிக்கிற வேலையை செய்யறது வந்து சபையும் திரள் கூட்டமும் சேர்ந்து. சபை ரொம்ப வைராக்கியமா முறுக்கி அடிப்பாங்க சத்தியத்தை. அப்ப 2 கட்டங்கள் வந்துடுது. சகோதர சகோதரிகளே, அப்போ 2 கட்டங்களாக அது பிரியுது. பிரிஞ்ச உடனே பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இவரு என்ன பண்ணிடுறாரு, அந்த சைடு போறாரு. 2 பக்கங்களாக அது வந்து பிரியுது. பிரிஞ்ச உடனே என்ன பண்றாங்கன்னா அவங்க அந்த சைடு போறாங்க. 2 பேரும் சேர்ந்துதான் போறாங்க. எலியாக்கு கிட்ட இருந்து அந்த சால்வை எலிசா கிட்ட கிடைக்குது. கிடைச்ச உடனே அவரு மீண்டும் பிரிக்கப்பட்டிருக்கிற யோர்தான்ல மீண்டும் கடந்து வர்றாரு. அது எல்லாமே திரள் கூட்டம் தான். அவர் கரையேறி அந்த மேடு ஏறின வரைக்கும் அவர் திரள் கூட்டம். அப்புறம் திரள் கூட்டத்துக்கு ஒரு நிறைவு வருது. அந்த நிறைவுக்கு அடுத்தது யாரு அவர் மாறுறாரு அப்படின்னா முற்பிதாக்களா மாறுறாரு. இது ரீபிரிண்ட்ல நம்ம வந்து பாக்குறோம். அப்ப மாறினதுக்கு அப்புறம் சகோதர சகோதரிகளே அது என்ன ஆயிருது அப்படின்னா அந்த இடத்துல எலிசா கரையை கடந்ததுக்கு பிற்பாடு எலியா மேல போயாச்சு. எலிசா கடற்கரைய அந்த யோர்தானை தாண்டிடுறாரு. தாண்டினதுக்கு அப்புறம் அந்த தண்ணீர் என்ன ஆயிருது அப்படின்னா மீண்டும் பழைய நிலைமைக்கு வருது பாருங்க. அந்த பழைய நிலைமைக்கு வரும்போது அந்த கோடு அழிஞ்சிரும். அந்த கோடு, அந்த பிரிஞ்சிருக்கிற அந்த கோடு வந்து அந்த பாதை வந்து மாறுது. இந்த சலனங்கள் அங்க ஏற்படுது. இந்த சலனங்கள் தான் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா யுக மாற்றம், the change, the dispensational change அப்படிங்குவாங்க. இது யுக மாற்றம். இப்ப அந்த யுக மாற்றம் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராஜ்யம் பகிரங்கமாக ஆரம்பம் ஆயிடுச்சு. இப்ப நீங்க நல்லா கவனிக்கும் போது அந்த எலியா இப்ப சீன்லயே இல்ல. எலிசா வந்து கிராமத்துக்குள்ள கடந்து போகும்போது வாலிப பசங்க கிட்ட ஒரு சம்பவம் நடக்கும். என்ன சம்பவம்? யோசிக்கிறீங்களா? என்ன சம்பவம் நடக்கும் அங்க? இப்ப பாருங்க, சரி வா அப்படி சொல்லிட்டு அதாவது அவரு சொல்லி இருப்பாரு எல்லாருக்கிட்டையும், எங்கப்பா எலியா? அவரு மேல ஏறி போயிட்டாரு. ஓஹோ, மேல போயிட்டாரா அப்படின்னு சிரிச்சிருப்பாங்க. அப்ப திரள் கூட்டம் பிளஸ் முற்பிதாக்கள் இவங்களுடைய ஊழியங்கள் சபை நிறைவுக்கு பிற்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் அந்த கேலிக்குள்ளதாக ஆக்கப்படும். யார் மூலமானா வாலிப பசங்க, முதிர்ச்சி அடையாத பசங்க, புருஷர்கள் இல்ல. இப்ப அந்த லெவல்ல யார் இருக்கிறாங்கன்னா பேர் சபையினுடைய போதகர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அவங்க தலையை கிண்டல் பண்றாங்க. அந்த தலை எப்படிப்பட்ட தலையா? மொட்டை தலை. அப்படின்னா புதிசாக ராஜ்யம், பவர், வல்லமை பெற்றுக்கொண்ட முற்பிதாக்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் கிண்டல் செய்யப்படுவார்கள், பரியாசம் செய்யப்படுவார்கள். நீங்கெல்லாம் யாரு? எப்படி திடீர்னு வந்தீங்க?
உங்களை நாங்க எப்படி நம்புறது? ஆனா அந்த அவரை பரியாசம் செஞ்சவங்களுக்கு என்ன நடந்தது? என்ன நடந்ததுங்க? கரடி வந்து கரடிகள் கீறி வந்து போட்டு அதே மாதிரி இம்மிடியட்டான சில பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கும். அதை பார்க்கும்போது மட்டும்தான் பூமியில் இருக்கிற ஜனங்கள் முற்பிதாக்களினுடைய வல்லமைய புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. இது மாதிரி ஒரு சம்பவம் வந்து அங்க நடக்கும். பிற்பாடு இஸ்ரேல் ஆசீர்வாதம் ஆவதை அவர்கள் தெரிந்து கொள்ள இஸ்ரேலை சார்ந்து இருக்க ஆரம்பிக்கும் போது மகா உபத்திரவு காலத்துக்குள்ள போவாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 14வது அத்தியாயத்துக்குள்ள போலாம். 14வது அத்தியாயத்தினுடைய தலைப்பு என்ன? யெகோவாவின் பாதப்படியை மகிமைப்படுத்துதல். ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம் ஜெயந்தி சிஸ்டர், நீங்களே சொல்லுங்களேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? யெகோவாவின் பாதப்படியை மகிமைப்படுத்துதல்னா யெகோவோட பாதப்படி எங்க இருக்கு? எங்க வச்சிருக்கிறாரு தேவன்? பூமி அவரது பாதப்படி. வெரி நைஸ், வெரி நைஸ். ஆமா, அப்போ யெகோவா என்ன பண்ண போறாருன்னா இந்த பாதப்படி இப்ப அழுக்கா இருக்கு, அதை சுத்திகரிக்க போறார், அதை அழகு பண்ண போறார், அவருடைய கால்களை மகிமைக்குரிய மாத்துதார். அப்ப இந்த பூமி என்ன ஆகும்னா மீண்டும் ஏதேனாக மாறும். இதுக்குரிய வசன ஆதாரங்களை பிரதர் அடுக்கிறாரு. முதல்ல ஏசாயா 66:1 படிக்க சொல்றாரு. வாசிக்கலாம். ஏசாயா 66:1. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? ஓகே, இதுல கவனிக்க வேண்டியது அந்த முதல் பகுதி தான். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. அப்ப இந்த பாதப்படியாக, இந்த பாதம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்துல ராஜாக்கள் வந்து சிங்காசனத்துல உட்காந்துட்டு கீழே அவங்களுடைய கால்கள் வந்து தரையிலே இருக்காது, மாறாக ஒரு சின்ன ஸ்டூல் மாதிரியான ஒரு ஏற்பாடு இருக்கும். அந்த சின்ன ஸ்டூல் தான் பூமி. பாதம் ரெஸ்ட்ல இருக்கிற இடம். அப்போ அவருடைய பாதப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு இடம் தான் இந்த பூமி. அன்பானவர்கள், அந்த பாதப்படியில உட்கார்ந்து கற்றுக்கொண்டவர்கள் தான் சபையின் ஜனங்கள். இந்த வருடம் முழுக்க அவருடைய பாதப்படியிலிருந்து என்னென்ன பாடங்கள் கத்துக்கிட்டீங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில சமயம் அனுபவங்கள்ல பேசியிருப்பார், சில சமயம் எக்லிஷியால நம்ம கிட்ட பேசியிருப்பார், சில சமயம் சில சகோதர சகோதரிகளோடு நாம பேச்சுவார்த்தைகள்ல போகும்போது சில நல்ல காரியங்களை நமக்கு போதிச்சிருப்பார். சோ சகோதர சகோதரிகளே, நாம இந்த வருடம் முழுவதும் அவருடைய பாதப்படியில உட்கார்ந்து என்ன கற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அடுத்து ஒரு வசனம் பேசுறாரு. இதுதான் இந்த இந்த ஏசாயா 66:1 இருக்கிற பூமி எனது பாதப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டு இன்னொரு வசனத்தை ஏசாயில இருந்து எடுத்துதான் இந்த தலைப்பை பிரதர் உருவாக்கி இருக்கிறார். அது என்ன வசனம் அப்படின்னா ஏசாயா 60:13 வாசிங்க. 13. ஏசாயா 60:13. என் பரிசுத்த ஸ்தலத்தை சிங்காரிக்கும்படிக்கு லீபனோனின் மகிமையும் தேவதாரு விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களும் கூட உன்னிடத்திற்கு கொண்டு வரப்படும். என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன். என் பாதஸ்தானம், அதை நான் மகிமைப்படுத்துவேன். இந்த பூமியை மீண்டும் ஒரு நல்ல கோலாக, பிரயோஜனம் உள்ள கோலாக, அந்த கோல் தேவனுக்கு மகிமையான ஒரு கோலாக தன்னுடைய சாட்சியை பிற்காலங்கள்ல கொண்டு வரும். இதை நினைச்சு பாக்குறோம். இந்த வருடத்தினுடைய முடிவுல, இந்த அத்தியாயங்களினுடைய முடிவுல, இந்த வால்யூமுடைய முடிவுல நாம் யோசித்து பார்க்கிறோம். அன்பானவர்களே, இப்ப நம்ம இன்னொன்னு பார்க்கலாம். இன்னொரு இது சார்ந்த இன்னொரு கருத்து இருக்குது. அது என்ன அப்படின்னா,
சகரியா 14:4. சகரியா 14:4. அங்கேயும் இந்த ராஜ்யம் பத்தி அதுல வருது. பார்க்கலாம். சகரியா 14:4. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவு மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வட பக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். அடுத்தது கூட வாசிங்க. ஓகே, இது மாத்திரம் போதும். தென் பக்கத்திலையும் வடக்கு பக்கத்திலையும் படிச்சிட்டீங்க. சோ சகோதர சகோதரிகளை, இந்த வசனத்தை எடுத்து வச்சு பிரதர் பேச ஆரம்பிக்கிறாரு இந்த ஒரு அத்தியாயத்துல. இந்த 3 வசனங்களை வச்சுதாங்க நான் தலைப்பு கொடுக்குறேன், வேற நானா யோசிச்செல்லாம் எழுதலீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சகோதர சகோதரிகளே, பாதப்படி பூமி அதை அழகு செய்ய போறார். எப்படி செய்ய போறார்? அவருடைய பாதத்தை தன் இதுல நன்கு கொண்டு வந்து நிறுத்தும் போது அது ஒலிவ மலையின் மீது வைக்கப்படும் அப்படிங்கிறார். அப்புறம் என்ன பேசுறாருன்னா, இந்த ஒலிவ மலை மரம் அப்படிங்கிறது ஒரு ஒலிவம் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். இந்த ஒலிவம் அப்படிங்கிற சாதாரணம் கிடையாது. இப்ப நம்ம வீட்டுல என்ன ஆயில் வச்சிருப்போம் அப்படின்னா, கடலை எண்ணெய் வச்சிருப்போம், நல்லெண்ணெய்ன்னு வச்சிருப்போம். ஆனா இந்த ஒலிவம் அப்படிங்கிற ஒரு பழத்துல இருந்து, காயில இருந்து நமக்கு எண்ணெய்கள் கிடைக்கும். அந்த எண்ணெயில 100% கொழுப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. தேங்காய் எண்ணெயில சமைச்சா ஒரு மாதிரி கொழுப்பு வரும், நல்லெண்ணெயில சமைச்சாலும் ஒரு வகையான கொழுப்பு வரும். ரீஃபைண்ட் ஆயில், அதுக்கப்புறம் வேற வேற ஆயில்கள்ல கொழுப்புகள் இருக்கு. ஆனா உலகத்திலேயே வச்சு ஒலிவ எண்ணெயில மட்டும் பயங்கர விலை ஜாஸ்தி. நம்ம நாட்டுக்கெல்லாம் அந்த எண்ணெய் வரணும் அப்படின்னா அது ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சாதான் வரும். அங்கிருந்து ஏற்றுமதி பண்ணி நம்ம நாட்டுல இறக்குமதி பண்ணாதான் ஒலிவ எண்ணெய் நம்ம நாட்டுக்கு. இந்த ஒலிவம் அப்படிங்கறத நீங்க பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா சகோதர சகோதரிகளே, கவனித்து பார்க்கும்போது 100% கொழுப்பு. ஆனா 100%மே இது நாம சொல்லிங்க, உலகத்தாரே சொல்றாங்க. 100% சரீரத்துக்கு தேவையான கொழுப்பு. சரீரத்துக்கு தேவையான கொழுப்பு அப்படின்னா பாருங்க, அந்த கொழுப்பு இருந்தா நம்மளுடைய சரீரம் நன்கு இயங்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப சகோதர சகோதரிகளே, அந்த எண்ணெய் எப்படியெல்லாம் பயன்பட்டு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம நாட்கள்ல பாத்தீங்கன்னா பிரெட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பட்டரு, அதுக்கப்புறம் சீஸ், வெண்ணெய், நெய் இதெல்லாம் போட்டு டோஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம். எப்போ அதுதான் சாப்பிடுவோம், நமக்கு அது பழக்கம் கிடையாது. அயல் நாட்டினர்கள் அடிக்கடி இந்த மாதிரி பட்டர் சீஸ் போட்டு அந்த மாதிரி சாப்பிடுவோம். ஆனா இஸ்ரேல் தேசத்துல மத்திய கிழக்கு பகுதிகள்ல பாத்தீங்கன்னா ஒலிவ எண்ணெய அடிக்கடி அப்பங்கள்ல தடவி அப்ளை பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது அவங்களுக்குள்ள அந்த எண்ணெய் போகும். அந்த எண்ணெய் போய் எலும்புகளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். எலும்புகளுக்கு உதவி செய்யும். அப்ப எலும்புகளுக்கு உதவி செஞ்சு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எலும்புகள் என்ன ஆகும் அப்படின்னா புஷ்டி அடையும். இது ஒரு விஷயம். வேதாகமத்துல எலும்பு அப்படின்னா நம்பிக்கைன்னு அர்த்தம். வேதாகமத்துல எலும்பு அப்படிங்கிற அடையாள பாஷைக்கு நம்பிக்கைன்னு அர்த்தம். அதனாலதான் உங்களுடைய எலும்புகளில் ஒன்றும் முறிபடுவதில்லை அப்படின்னா உங்க நம்பிக்கை வீண் போகாது, உங்க நம்பிக்கைய உறுதியா வைங்க அப்படின்னு சொல்ற அர்த்தம். அப்ப அந்த ஒலிவம் அப்படிங்கிறதுக்கு எப்படி ஒரு அர்த்தம் இருக்கு பாருங்க. இன்னொன்னு என்னன்னா, அந்த காலகட்டத்துல இப்பெல்லாம் நம்ம சுவிட்ச் போட்டோம்னா லைட் எரியுது. ஆனா அந்த காலகட்டத்துல இந்த ஒலிவம் எண்ணெயை எடுத்து அதை நீங்க தீப்பந்தத்துல போட்டு எரிய வச்சா அப்படியே நல்ல ஜோதியா என்ன ஆகும் அப்படின்னா எரியும். அப்போ இருள் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க இந்த ஒலிவ எண்ணெய் உதவி செய்யுது. அதே சமயம்
உணவாகவும் புஷ்டியை கொடுக்கவும் உதவி செய்யுது. இன்னொன்னு அதனுடைய மருத்துவ பயன்பாடு. இப்ப யாருக்காவது முட்டி வலி, கை வலி அப்படி ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா அந்த ஒலிவ எண்ணெய் எடுத்து கொஞ்சம் அந்த இடத்துல தேய்ச்சி விட்டோம்னா மற்ற எண்ணெய்கள் இந்த தோலை சார்ந்து உள்ளே கடந்து போவதை விட ஒலிவ எண்ணெய் கொஞ்சம் ஃபாஸ்டா என்ன பண்ணுமா உள்ள போகும். உள்ள போய் அந்த தோள்களை சுத்தப்படுத்தும். தோள்கள் தாண்டி உள்ள இருக்கிற நரம்பு மண்டலத்தை அது சுத்தப்படுத்தும். அதையும் தாண்டி எலும்புகளையும் அது சுத்தப்படுத்தும் சொல்றாங்க. அப்ப பாருங்க, பன்முகத்தன்மையோடு இந்த ஒரு ஒலிவ எண்ணெய் வந்து பயன்படுது. அப்படிப்பட்ட ஒரு மரம் தான் இந்த ஒலிவ மரம். அப்படிப்பட்ட ஒலிவ மரங்களை உடைய ஒரு மரம் தான், ஒரு மலை தான் இந்த ஒலிவ மலை அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்போ இது வந்து வெளிச்சத்துக்கு பயன்படுது, ஆரோக்கியத்துக்கு பயன்படுது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஆயின்மெண்டா இது உதவி செய்யுது. இப்ப நீங்க சொல்லுங்க, ஒலிவ மரத்தினுடைய கிளை என்ன அடையாளப்படுத்துது? ஒலிவ மரத்தின் கிளை சமாதான எங்க பாத்திருக்கிறீங்க? அந்த மாதிரி சின்னத்தை யாராவது பயன்படுத்தினது பாத்திருக்கீங்களா? ஒலிம்பிக்ல எல்லாம் பரிசு கொடுப்பாங்க பழங்காலத்துல. அது ஒண்ணு கொடுப்பாங்க. அப்புறம் 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 வேற எங்காவது? வெற்றி. அருமையான பதில். வேற வேற எங்காவது? ரோமர்கள் காலத்துல வெற்றி பெற்றவங்களுக்கு கிரீடமா செஞ்சு கொடுப்பாங்க. ஆமா, அருமை, கரெக்ட். இனிமேல் நீ கஷ்டப்பட வேண்டாப்பா, இனிமேல் உனக்கு சமாதானம் தான், நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒலிவ இலையை கொடுப்பான். வேற அந்த ஒலிவ மரம் ரெண்டு நோவா கூட சம்பந்தப்படுத்தி ஏதாவது ஞாபகம் வருதுங்களா? நோவாவுடைய அந்த காகம் வந்து கடைசியா வந்து எடுத்து வந்துச்சு பிரதர். ஒலிவ மலை ஃபர்ஸ்ட் காக்காவை அனுப்புவாரு, அது போகும், அங்க ஃபுல்லு ஜலமா இருக்கிறதுனால, தண்ணீரா இருக்கிறதுனால திரும்பி வந்துடும். ரெண்டாவது தடவை அனுப்புவாரு, அது சில சடலங்களை பார்த்துதான் என்னன்னு தெரியல, காக்கா வந்து ஒரு எல்லா மாம்சத்தையும் உண்ணக்கூடிய ஒரு நரமாம்ச பட்சினி. ஸோ அதனால அது என்ன பண்ணிருச்சு அப்படின்னா அது போயிடுச்சு, அது வரவே இல்லை. பிற்பாடு ஒரு புறாவை அனுப்புவாரு. அந்த புறா அழகா ஒரு ஒலிவ மரத்தினுடைய கிளையை கொண்டு வரும். அதை பார்த்த உடனே நோவாக்கு தெரிஞ்சு போச்சு, தண்ணீர் வற்றி மீண்டும் மரம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு, அதுல இருந்து இலைகள் கிளைகள் வர ஆரம்பிச்சிருச்சு, இப்ப நம்ம வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா அவர் வந்து அது ராஜ்யத்தை குறிக்கக்கூடிய மற்றொரு ஒரு அடையாளம். அதே மாதிரி ஐநா சபையில கூட இந்த சின்னம் அங்க இருக்கிறத பாக்குறோம். இன்னொன்னு நான் நினைக்கிறேன், நம்மளுடைய கிராஸ் அண்ட் கிரவுன்ல என்ன இலை இருக்கு? ஒலிவ மலை இலைகள். பாத்தீங்களா? அப்ப நம்ம சாப்டர் நம்ம எங்க படிப்போம். ஸோ ஆலிவ் ஆயில், ஆலிவ் பிரான்ச், இது எல்லாமே வந்து வெற்றி, சமாதானம், வெளிச்சம், ஆரோக்கியம் இவைகள் அனைத்தும் சேர்த்து குறிப்பிடுது. அதுக்கு அடுத்தது ஒலிவ மலை. இந்த மரங்கள் எல்லாம் இருக்கிற அந்த ஒலிவ மலை எதை குறிக்குதுன்னா, மலைனா என்ன? பர்வதம். பர்வதம், மலை எல்லாம் தமிழ் தான். அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? ராஜ்யம். ஸோ பிரதர் எப்படி பாத்தீங்களா? அப்போ அந்த 14வது அதிகாரம் 4வது வசனத்துக்கு அர்த்தம் கொண்டு வரும்போது நமக்கு அந்த ராஜ்யம் பத்தி பேசுறாரு. அது எப்படிப்பட்ட ராஜ்யம்னு மீண்டும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அது எப்படிப்பட்ட ராஜ்யம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா,
அது வெளிச்சத்தின் ராஜ்யம், சமாதானத்தின் ராஜ்யம், ஆசீர்வாதத்தின் ராஜ்யம் அப்படின்னு சொல்றாங்க. யெகோவாவின் பாதப்படி இப்ப அமைதியா இந்த பூமி மேல ஒரு சங்கடம் இல்லாம, பாதங்கள்ல எந்த எரிச்சலும் இல்லாம, ரொம்ப சொஸ்தமா ரொம்ப சந்தோஷமா அவர் பூமியில அவருடைய பாதங்களை ஃபீல் பண்ணுவார். இந்த பாதப்படி எப்படி இருக்கும் அப்படின்னா, கொந்தளிப்பில்லாத ஒரு சமாதானத்தின் நகரத்தின் மீது அவர் இளைப்பாரி கொண்டிருப்பார். பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அப்படி இருப்பாங்க. தெய்வீக இரக்கம், தயவு, சட்டம் இது எல்லாமே பூமியில ஸ்தாபனம் ஆயிருக்கும். தேவராஜ்யம் ஸ்தாபனம் ஆனாதாங்க உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் நிம்மதி. அது வரைக்கும் ஒண்ணுமே நடக்காது. அப்புறம் பாத்தீங்கன்னா அது இரண்டாக பிரிந்தது அப்படிங்கிற மாதிரி ராஜ்யம் கூட என்னவாக இருக்குது அப்படின்னா 2 பிரிவுகளாக இருக்கும். ஒண்ணு பரலோக பாகம், இன்னொன்னு பூலோக பாகம். பரலோக பாகத்திலிருந்து சபை, பிதாவாகி தேவன், கர்த்தரேசு, அநேகம் கோடான கோடி தூதர்கள், நாம அங்க இருப்போம். பூமியில முற்பிதாக்களும் எஞ்சிய மனுக்குலமும், ரொம்ப குறிப்பா இஸ்ரேல் ஜனங்களும் இருப்போம். ராஜ்யம். இதுல வடக்கு தெற்குன்னு இருக்கும். அது எதை குறிக்குது? வடக்கு ஆவிக்குரிய ராஜ்யம், தெற்கு பூமிக்குரிய ராஜ்யம். அருமையா முடிச்சிட்டீங்க. அருமை அருமை. சோ வடக்கு எப்பவுமே தேவனோடு சம்பந்தப்பட்டது, தெற்கு அப்படிங்கிறது பூமியோடு சம்பந்தப்பட்ட காரியம். சோ இந்த ரெண்டா பிரியும் போது எப்பவுமே 2 மலை, இப்ப 2 மலையா மாறுது. ஒரே மலைதான் இப்ப 2 மலையா மாறுது. இந்த 2 மலையா மாறும்போது 2 மலைக்கு நடுவுல ஆட்டோமேட்டிக்கா ஒரு கார்ஜுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயம் உருவாகும். அது பேர் என்ன? கொஞ்சம் புவியியல் பாடம் மாதிரி இருக்கும். இதை மட்டும் கொஞ்சம் பாருங்க. 2 மலைகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவை நம்ம என்னன்னு கூப்பிடுவோம்? பள்ளத்தாக்கு. கரெக்ட் கரெக்ட், பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கு தான் அதுல ஃபுல்லா தண்ணீர் ஓடும். 2 மலைகளில இருந்து வர்ற தண்ணீர் அந்த பள்ளத்தாக்குகள்ல தான் ஓடும். அல்லது அந்த பள்ளத்தாக்குகள் தண்ணீர் ஓட்டம் இல்லை அப்படின்னா அது ஒரு பாதையாக இருக்கும். அருமையா இருக்கும். உங்க கண்கள் முன்பாக 2 மலைகள் வரைஞ்சு அதுக்கு நடுவுல ஒரு தண்ணீர் போயிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? இதுதாங்க ராஜ்யம். இதுதான் ராஜ்யம். இப்படியாக இந்த ஆசீர்வாதத்தின் பள்ளத்தாக்கை எப்படி தாவீது மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன்னு சொன்னாரோ, அது மாதிரி இந்த பூமி என்ன ஆகும்னா பொல்லாப்புக்கு பயப்பட முடியாத ஒரு பள்ளத்தாக்காக இருந்திருக்கும். அங்க பொல்லாப்பே இல்லை. மனுக்குள்ள முழுவதும் என்ன ஆயிரும் அப்படின்னா அருமையான ஒரு காலகட்டத்திற்குள் அங்க போகும். சரி, இப்போ ஒவ்வொரு தொகுதியிலையும் முன்பதாக என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது அச்சடிக்கப்பட்ட ஆண்டு இருக்கும். 4th வால்யூம் அச்சடிக்கப்பட்ட ஆண்டு எது? (1897) எழுதப்பட்டது. இப்போ 1897 அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாருன்னா 5th வால்யூம் எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் 6th வால்யூம் 6th வால்யூம் எழுதும் போதெல்லாம் ஒரு முதிர்ச்சி பெற்ற பிரதர். ஆனா 6th வால்யூம் அவர் மைண்ட்ல யோசிக்கும் போது ஒரு வாலிபர். ஆனா தேவன் எப்ப எழுத வச்சாருன்னா அவரை முதிர்ச்சி அடைஞ்ச ஒரு நபரா மாத்தி பல அனுபவங்கள் கொடுத்துதான் புது சிருஷ்டி வால்யூம் அவர் எழுதினார். சகோதர சகோதரிகளே, இப்ப நாம பார்க்கும்போது இந்த 4வது தொகுதியில மட்டும் ஒரு விசேஷம் இருக்கு மற்ற தொகுதிகளை விட. அது என்ன விசேஷம் இருக்கு அதனுடைய ஏற்பாட்டுல? அதனுடைய அர்மகதோன் பற்றி விளக்கி இருக்கிறாங்க. ஓகே, இந்த பூமியில ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது அப்படிங்கறத விளக்கி இருக்காங்க. ஓகே ஓகே, நான் அர்த்தங்கள் நீங்க சொல்றீங்க. ஓகே, கண்டிப்பா. ஆனா அதனுடைய ஏற்பாட்டுல, அதாவது புக்கோட மெத்தட் இருக்குல்ல, அந்த மெத்தட்ல புக்கு இருக்கிற மெத்தட்ல 1st வால்யூம் ஒரு முன்னுரை, அப்புறம் நிறைய அத்தியாயங்கள், அதுல அப்படியே முடிஞ்சிடும்.
அப்படி செகண்ட் வால்யூம் ஒரு முன்னுரை, அப்புறம் அத்தியாயங்கள், அப்புறம் முடிஞ்சிடும். அந்த மாதிரி. ஆனா பார்க்கும்போது இந்த 6 வால்யூம்ல 4வது வால்யூம்ல மட்டும் ஒரு விசேஷம் இருக்கு. அது என்ன? தேவனை மகிமைப்படுத்துதல். எல்லா வால்யூமுமே தேவனை மகிமைப்படுத்து. சிறுமந்தையை தனியா பிரிச்செடுக்கிறது அந்த உபத்திரவத்தின்ல. நீங்க நன்கு கவனிச்சீங்கன்னா இந்த 1000 சொல்லிருக்காங்க இந்த புக்ல தீர்க்க தரிசனங்களை மையப்படுத்தி. ஓகே ஓகே, அது எல்லாமே ஓகே. நான் தான் சொல்றேனே, அதனுடைய ஏற்பாட்டுல ஒரு சேஞ்ச் இருக்கு, அதனுடைய அமைப்பு முறையில ஒரு சேஞ்ச் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா மத்த எல்லா வால்யூம்ஸையும் எடுத்து வைங்க. முன்னாடி முன்னுரை பாத்தீங்கன்னா ஒரே முன்னுரை தான் இருக்கும். ஆனா 4th வால்யூம்ல மட்டும் 2 முன்னுரைகள் இருக்கும். இப்ப இந்த முன்னுரையை பார்த்து இந்த வால்யூம்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். இந்த வால்யூமை, அதாவது எல்லா வால்யூம்ஸ்னுடைய முன்னுரைகளும் பாத்தீங்கன்னா திரும்பவும் 1916ல ரீரைட் பண்ணிருப்பாங்க. 1914ல மறுபடியும் எழுதி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த 1914 அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி இதனுடைய எழுத்தாணியா, தேவனுடைய எழுத்தாணியா ஆக்கியோனா இருந்த அந்த பயன்பட்ட சகோதரர் அவர் தன்னுடைய பூமிக்குரிய ஓட்டத்தை நிறைவடைஞ்சதுனால 7வது வால்யூம் எழுதல. ஆனா எழுதிட்டு 6வது வால்யூம் எழுதி முடிச்சு கொஞ்ச நாள்லயே பிரதர்ஸ் ஒரு கன்வென்ஷன்ல கேட்டாங்க, 7வது வால்யூம் எழுதுறீங்களா பிரதர், ஏதாவது அப்டேட் ஏதாவது பண்றீங்களா அப்படின்னு கேட்டோம்னா, நாங்க இல்லைன்னு தான் நினைக்கிறேங்க, வேற யாராவது எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டார். ரொம்ப தாழ்மையா சொல்லிட்டு போனார். ஆனா சகோதர சகோதரிகளே, இந்த 4வது தொகுதியில மட்டும் பாத்தீங்கன்னா 2 முன்னுரைகள் இருக்கும். ஒரு முன்னுரை 1916ன்னு போட்டிருக்கும், எல்லா வால்யூம்ஸ் மாதிரியே அக்டோபர் 1ஆம் தேதி டேட் போட்டு 1916ன்னு போட்டிருக்கும். இப்ப யாருகிட்டயாவது பக்கத்துல 5வது வால்யூம் இருக்கா? ஃபிஃப்த் வால்யூம் இருக்குங்களா? சகோதரிகள் சகோதரர்கள் யாராவது வீட்டுல பக்கத்துல உங்களுக்கு 5th வால்யூம் இருக்கா? இருக்குங்க பிரதர். அதுல முன்னாடி பாருங்க, எந்த வருஷத்துல முன்னுரைக்கு டேட் போட்டிருக்காங்க பாருங்க. வேற யாராவது ஒருத்தர் 6th வால்யூம் எடுத்துக்கோங்க. 1899 2 வருஷம் கழிச்சு 1897க்கு அப்புறம் 2 வருஷம் ஆயிருக்குது 5th வால்யூம் போடுறதுக்கு. ஓகே. ஆனா 5th வால்யூம்ல நீங்க முன்னுரைக்கு போயிட்டு அதனுடைய கடைசியில கையெழுத்து போடுவாங்க இல்லையா, முன்னுரையில கீழே, அதுல பாருங்க எந்த டேட் போட்டிருக்குன்னு பாருங்க. அக்டோபர் 1, 1916. ஓகே. நீங்க இப்போ வேற யாராவது உங்ககிட்டயே 6th வால்யூம் இருந்ததுன்னா கூட பாருங்க, அதுல என்ன டேட் போட்டிருக்கு பாருங்க. சிக்ஸ்த் வால்யூம் 1904ல எழுதப்பட்டதுன்னு போட்டிருக்கு பிரதர். இங்க வந்து அக்டோபர் 1, 1916ன்னு போட்டிருக்கு. 1916ன்னு போட்டிருக்கு. ஆனா நீங்க 4th வால்யூம் பாருங்க. இப்போ அக்டோபர் 1, 1916 கூடவே இன்னொன்னு இருக்கும். அது என்னன்னு பார்த்து சொல்லுங்க. 2 டேட் சொல்லுங்க. 4th வால்யூம் இதுல வந்து 1897ல எழுதப்பட்டது. முடிவு வந்து பாத்தீங்கன்னா முன்னுரை 1916. ஓகே. எவ்வளவு முன்னுரை இருக்குங்க அதுல? 2 முன்னுரை இருக்கு பிரதர். பாத்தீங்களா? இதுதான் இப்ப இந்த 2 முன்னுரையை பார்க்க போறோம். இப்போ 1912 முன்னுரையில என்ன போட்டிருந்தாருன்னா, என்ன போட்டிருந்தாரு அப்படின்னா 1912 முன்னுரையில அர்மகதோன் யுத்தம்னு எழுதியிருக்காரு. ஆக்சுவலா
பிரதர் வந்து நம்ம முன்னாடியே பார்த்திருக்கிறோம். அவர் ஒரு ஊர்ல போயிட்டு 1912 வருஷம் ஒரு நவம்பர் மாசம், நம்ம இப்ப முடிஞ்சு வந்தோமே நவம்பர், அந்த மாதிரி ஒரு நவம்பர் 3 1912 ஒரு ஒரு ஊர்ல போயிட்டு அவர் சப்ஜெக்ட் பண்றாரு. இந்த 4th வால்யூம்னுடைய விஷயம் எல்லாமே எடுத்து ஒரே சப்ஜெக்டா பண்றாரு. அப்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த சப்ஜெக்ட் எடுத்து நியூஸ் பேப்பர்ல எல்லாம் போட்டாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா, அதுல இருக்கிற ஒரு சொற்றொடர், அர்மகதோனின் விளிம்பில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துச்சு. அது கூட ரொம்ப பிரபலமான அமெரிக்க கோட்பாடாக அது வந்து மாறிச்சு. ஒரு ஒரு ப்ரொபகேண்டாவா அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவமா அது வந்து மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து பார்க்கிறோம். அப்புறம் வருங்காலங்கள்ல போகும்போது என்ன பண்ணிட்டாருன்னா, அது 1912 வருஷம் வரைக்கும் இந்த வால்யூம் 1912 வருஷம் நிறைய பிரதர்ஸ் வந்து அப்படியே பேரு அது பயங்கரமா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இவர் இந்த அர்மகதோன் யுத்தம்ங்கிறத சொல்லுங்க சொல்லுங்க. கொஞ்சம் கேட்கலையா? கொஞ்சம் கிளியரா இல்லைங்க பிரதர். இப்பதான் ஒரு கிளியரா இல்ல. ஒரே நிமிஷம். இப்போ இப்போ இப்ப பாருங்க, நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கேன். வெளிப்படுத்துதல் 16:12 to 16 எடுத்து பாருங்க. வெளிப்படுத்துதல் 16:12 to 16 எடுத்து பாருங்க. 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகாநாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. வெளிப்படுத்துதல் 16ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரையிலான வசனங்கள். கேக்குதாங்க பிரதர்? சிஸ்டர் நீங்க 15ல இருந்து வாசிங்க. இதோ திருடனை போல் வருகிறேன். தன் மானம் காக்கப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாத படிக்கு விழித்துக் கொண்டு தன் வசனங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகதோன் எண்ணப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். ஓகே சகோதர சகோதரிகளே, இந்த 16வது அதிகாரம் 16வது வசனத்துல வரக்கூடிய அந்த கருத்து பாருங்க, அந்த வார்த்தை பாருங்க, அர்மகதோன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை இங்க இருந்து எடுத்துதான் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, இந்த தலைப்பை அவர் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சார். இந்த தலைப்பு அர்மகதோன் அப்படிங்கிற தலைப்பு குறிச்சு நீங்க யாராவது பேசுறீங்களா? என்ன அர்த்தம் அதுக்கு? அர்மகதோன் அப்படிங்கிற அர்மகதோன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அர்மகதோன் போர் இஸ்ரேல் மக்களுக்கும் உலகத்துக்கும் நடக்கக்கூடிய போர் பத்தி அர்மகதோன் வார்த்தைக்கு ஓகே அருமை. சரிங்க, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த அர்மகதோன் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன, சொல்லர்த்தம் என்ன அப்படின்னா, மெகிதோன் மலையின் யுத்தம் அப்படின்னு அர்த்தம். மெகிதோன் மலையின் யுத்தம். அப்போ மெகிதோ அப்படின்ட்டு என்ன ஆச்சு அப்படின்னா, இப்ப எப்படி நம்ம ஊர்ல இமயம் அப்படின்னு ஒரு மலை பேர் சொல்றோம், அந்த மாதிரி மெகிதோ அப்படிங்கிறது ஒரு மலை.
மெக்கிதோ அப்படிங்கிற ஒரு மலை. ஆர்மகதோன் அப்படின்னு சொல்லும் போது அதை எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, அந்த மலைய பழைய ஏற்பாட்டு காலத்துல எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு யுத்தத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு போர்க்கள நிலம் தான் அந்த மலை. போர்க்கள நிலம் தான் அந்த மலை. ஒரு பக்கம் மலையினுடைய ஒரு பக்கம் அது பக்கத்துல இருக்கிற ஒரு சமவெளியில ஒரு பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சாரார் நிற்பாங்க, ஒரு கட்சியினர், ஒரு குரூப். இன்னொரு பக்கத்துல இன்னொரு சாரார் இருப்பாங்க, இன்னொரு குரூப். இந்த ரெண்டு குரூப்பும் மோதி கொள்ளுகிற இடம் தான் இந்த மலை. அப்போ இந்த மலையை எதை அடையாளப்படுத்தி, இந்த மலையில போனீங்கன்னா நிறைய சடலங்கள் இருக்கும், செத்து போன நிறைய பேருடைய பாடிஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த இடங்கள்ல பழைய ஏற்பாட்டு காலகட்டங்கள்ல அநேக முறை போர்கள் நடந்திருக்கு. சோ இந்த வெளிப்படுத்துதல் 16வது அதிகாரம் எதை காட்டுது அப்படின்னா, பூமியில நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மோதலை அது வந்து குறிக்குது. மிகப்பெரிய மோதல். அந்த மோதல் எதுக்கும் அப்படின்னா, இந்த பூமியின் சக்திகளுக்கும் தேவனுக்கும் இடையிலான ஒரு மோதல். சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும், சத்தியத்துக்கும் பொய்யான சத்தியத்துக்கும், உண்மை சத்தியத்துக்கும் தப்பறைக்குமான போர். உண்மைக்கும் பொய்யுக்கும் இடையேயான ஒரு போர் என்று அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றார். அப்புறம் தன்னுடைய வாசகர்களுக்கு என்ன சொல்றாருன்னா, இந்த அடையாளங்கள் எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பெயர் சபையில் இருக்கக்கூடிய சகோதரர்களை அது வந்து குறிக்காம, பெயர் சபையில் இருக்கக்கூடிய சகோதரர்களை குறிக்காம மாறாக அங்கு இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளை குறிக்குது. உதாரணத்துக்கு அந்த வலு சர்ப்பம் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை தான் குறிக்குது. வலு சர்ப்பம்ங்கிறது இப்ப இருக்கிற அரசியல் கட்சிகள், அரசியல் அதிகாரத்தை அது வந்து குறிக்குது. ஒவ்வொரு கட்சி இருக்குது பாருங்க, ஒவ்வொன்றும் ஒரு வலு சர்ப்பங்கள். சின்ன சின்ன கட்சிகள், பெரிய பெரிய கட்சிகள் வர எலெக்ஷன்ல போட்டி போட போறாங்க. இதெல்லாம் இந்த வலு சர்ப்பங்களுக்கு இடையேயான போட்டி. எந்த சர்ப்பம் ஜெயிக்க போகுது அப்படிங்கிற போட்டி தான். அதுக்குள்ள நம்ம போய் சிக்கக்கூடாது. அடுத்தது இங்க இருக்கிற மிருகம் எது? இந்த 16வது அதிகாரத்துல மிருகம் எது அப்படின்னா, அந்த போப்பு மார்க்கம். கள்ள தீர்க்கதரிசி யாரு நீங்க சொல்லுங்க? புரொட்டஸ்டன்ட் அமைப்பினர், புரொட்டஸ்டன்ட் அமைப்பு. இப்ப இவங்க எல்லாரும் எப்ப கூட்டமைப்பு செஞ்சாங்க அப்படின்னா, 1846ல ஒரு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சுவிசேஷ கூட்டணியாக, இந்த நற்செய்தி கூட்டணியாக இவங்க எல்லாரும் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ஆட் ஆயிருக்கிறாங்க. இதுக்கு நடுவுல வெளிப்படுத்தல் 13:5 பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஒரு 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 ஆடு பேசும்போது ஆடு, ஆனா அதுக்கு 2 கொம்பு வருது. ஒரு ஆட்டு குட்டி தான், ஆனா அந்த குட்டிக்கே கொம்பு வருது. அது எது அப்படின்னா, அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்தை சார்ந்த இந்த நம்ம ஊர்ல இருக்குது பாருங்க, சிஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க, சிஎன்ஐ, சிஎஸ்ஐ, ஆங்கிலிக்கன் சபைகள். ஸோ இதுதான் அந்த சபைகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணி பார்ப்பேன். இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன்னா 13:5 எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த சர்ச் ஆஃப் இங்கிலாந்து வந்து சிஎஸ்ஐ சபைகள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த கூட்டமைப்புக்கு அதிக வலிமை கொடுக்கு. தன்கிட்ட இருக்கிற ஆதரவை அது அவங்களுக்கு கொடுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய பவரா மாறுறாங்க. பெரிய பவரா மாறி, இன்னும் சொல்லும் போது நீங்க தான் அப்போஸ்தலர்கள், இந்த கூட்டமைப்பு தான் அப்போஸ்தலர்கள்னு பேசுவாங்க. ஒருவேளை அந்த சபைகள் கூட இணையாதவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம வர்த்தகங்கள் எதுவும் செய்ய முடியாது. வெளிப்படுத்துதல் 13:17 வாசிச்சு பாருங்க. வெளிப்படுத்துதல் 13:17 வாசிச்சு. வெளிப்படுத்துதல் 13:17. அந்த மிருகத்தின் முத்திரையாவது, அதன் நாமத்தையாவது, அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாத படிக்கும் செய்தது. ஓகே, இப்ப நம்ம பார்க்கும்போது அந்த 13:17 நாம் படிச்சு பார்க்கும்போது,
கிறிஸ்தவர்கள் இவங்க இந்த வல்லமையை அந்த கூட்டமைப்புக்கு கொடுக்கும்போது, கிறிஸ்தவர்கள் இந்த வல்லமை அந்த கூட்டமைப்பு கொடுக்கும்போது, அந்த கூட்டமைப்புல நம்மளோட எக்லீசியா ஜாயின் பண்ணலைன்னா அல்லது யாரு ஜாயின் பண்ணலைனாலும் அவங்கள கொஞ்சம் துன்புறுத்தக்கூடிய காலகட்டங்கள் அங்க வரும். அந்த காலகட்டத்தை நீங்க கண்ணுல பாக்குறீங்களா? பார்க்கும்போது நாம கொஞ்சம் டேஞ்சர்ல இருக்கிறோங்கிறது அர்த்தம். அதே மாதிரி இங்க நடக்கும் சம்பவங்களை ஏகமாக எங்கிருந்து கூட எடுக்கிறாருன்னா 16:13 வெளிப்படுத்துதல் 16:13. வெளிப்படுத்துதல் 16:13. அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். ஓகே, அப்ப இதே எதை காட்டுது அப்படின்னா அந்த 3 தவளைகள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாக்குறோம். அதாவது கூட்டமைப்பை பாக்குறோம். அதாவது கள்ள தீர்க்கதரிசி அது யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கூட்டமைப்பினுடைய வலிமை பெற்ற தோற்றம், வலிமை பெற்ற தோற்றம். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கூட்டமைப்புல நல்ல பங்காற்றுறாங்க, ரொம்ப விகரஸா இருப்பாங்க, ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வசனங்களை சுட்டி காட்டி பேச ஆரம்பிப்பாங்க. ரோமன் கத்தோலிக்க சபை வந்து ஒரு இருண்ட காலங்கள்ல எப்படி சபைய உலக ஜனங்கள் எல்லாரையும் ஆட்டி படைச்சாங்களோ அதே மாதிரி எல்லாரையும் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு வல்லமைய ராஜ்யத்தினுடைய ஏதாவது 2ஆம் உலகத்தினுடைய முடிவுல ராஜ்யத்தினுடைய ஆரம்பத்துல அவங்க கொஞ்சம் பங்காற்றுறத பார்ப்பீங்க. ரொம்ப பயங்கரமா இருப்பாங்க. கொஞ்சம் இந்த கத்தோலிக்கையும் இந்த புரொட்டஸ்டன்ட்டும் 2 பேரும் சேரும் போது ஒரு வலுசர்ப்பத்தையும் மிஞ்சக்கூடிய அளவுல அவங்க வல்லமையோடு இருப்பாங்க. இவங்க வாயிலிருந்து புறப்படக்கூடிய அந்த அசுத்த ஆவிகள் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த அசுத்தம் எதை குறிக்குது அப்படின்னா கள்ள போதனைகளை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதாவது அவங்க எல்லாரும் சேர்ந்து நாம் இப்ப படிச்சு வச்சிருக்கிற இப்ப இருக்கிற அவங்களுடைய சத்தியங்களே இன்னும் தப்பறையா மாறும். இதுதான் நம்ம உங்களுக்கு சொல்ல முடியும். இப்பவே அவங்க வச்சுட்டு இருக்கிறது தப்பறை தான். அந்த தப்பறையே இன்னும் தப்பறைக்கெல்லாம் தப்பறையா மாறினா எப்படி இருக்கும் அதை வந்து போதிப்பாங்க ரொம்ப அறிவா. உதாரணத்துக்கு வந்து இந்த பரிணாம சபையிலேயே போதிச்சா எப்படி இருக்குங்க, இருக்குன்னு சொல்லி போதிச்சா எப்படி இருக்கும், தேவனே பரிணாம கொள்கையை தோற்றுவிச்சாரு அப்படின்னு சொல்லி சொன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பேசுவாங்க. குரங்குல இருந்துதான் வந்தாரு, கர்த்தரேசு ஒரு மனுஷனே தான் அப்படின்னு எப்படி இருக்குங்க சபைக்குள்ள, அந்த மாதிரி இருக்கும். அப்ப இன்னொரு விஷயம் வந்து பார்க்கும்போது இந்த கத்தோலிக்கையம் இந்த புரொட்டஸ்டன்ட் அமைப்பினர்கள் ரொம்ப பெருமையா பட்டு அவங்க தங்களுடைய அறிவு தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு சபைக்குள்ள தெரியக்கூடிய காரியங்கள் நமக்கு வந்து காணப்படும். அதே சமயம் இவைகளுடைய பின்விளைவாக தேவன் ஒரு சேனை வச்சிருக்கிறாரு. அவரு தான் அவருடைய மகா சேனை. அந்த மகா சேனை யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் போட்டிருக்கிற வீரர்கள், அதுக்கப்புறம் பாமர ஜனங்கள், கஷ்டப்பட்டவங்க, இவங்க ஒரு வகுப்பினர் இருக்காங்க. இவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா எழுந்து நின்று அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவர்களுக்கு எதிராக போரிட ஆரம்பிப்பாங்க. தேவன் இந்த 2 கும்பலையும் மோத விடுவார். அப்போ கடைசி காலகட்டங்களை நாம் எப்படி கண்டு கொள்ளலாம் அப்படின்னா இந்த மிருகம் சொல்லக்கூடிய இந்த ரோமன் கத்தோலிக்கையும் புரொட்டஸ்டன்ட் டிஇஎல்சி சிஎஸ்ஐ எல்லாம் சேர்ந்து பெந்தேகோஸ்தே சபைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு புரொட்டஸ்டன்ட் கூட்டணியாக அது வந்து உருவாகும். அது வந்து ரொம்ப வலிமை பெறும். புரொட்டஸ்டன்ட் கூட்டணி தான் எல்லாமே. இனிமேல் நம்ம வந்து ஆர்சி கிடையாது, சிஎஸ்ஐ கிடையாது, பெந்தேகோஸ்தே கிடையாது, நம்ம எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு தெருக்கள்லயே உங்களுக்கு தெரிய வர ஆரம்பிக்கும். அது நடக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுக்கு அடுத்தது இன்னொரு அடையாளம், மிகப்பெரிய அடையாளம் என்னன்னா இஸ்ரேலை தவிர யூதர்கள் வெளிநாடுகள்ல இருக்க மாட்டாங்க. எல்லா நாடுகள்ல இருந்தும் அவங்க குடிபெயர்ந்து இஸ்ரேலுக்கே போயிருப்பாங்க.
ஏன் அப்படின்னா இஸ்ரேலர்களுக்கு வெளிநாடுகள்ல பயங்கர டென்ஷன் வரும். அவங்க நாட்டுக்கே போனா ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப அதிகம் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரிட்டர்ன் ஆக ஆரம்பிப்பாங்க அவங்க ஊர்களுக்கு. பாருங்க, இந்தியால இருக்கிற நிறைய பேருக்கு அமெரிக்கால இருந்து துரத்தி விடப்பட்டாங்க, இந்த விசா அது இதுன்னு எல்லாம் சொல்லி. அந்த மாதிரி அனுப்பி விடப்பட்டிருப்பாங்க. அவங்களும் பிரயாணப்பட்டிருப்பாங்க. ரொம்ப கணிசமான தொகையில நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இஸ்ரேலுக்கு வர ஆரம்பிச்சு. அப்போ உங்களுடைய கண்கள் எப்போ இந்த கூட்டமைப்பினுடைய அதிகார வரம்பை உச்ச வரம்பாக நீங்க பாக்குறீங்களோ, அநேகம் ஜூதர்கள் தங்களுடைய சொந்த தேசத்துக்கே பயத்தோடும் பதட்டத்தோடும் ஓடி வருவதை நீங்க பார்க்கிறீங்களோ, அப்போ நாம் இன்னும் சபையாக மாறல, ஏதோ ஒரு டிஸ்டர்பான சிச்சுவேஷன்ல இருக்கிறோங்கிறத நம்ம உணரலாம். அதுக்கு அடுத்தது 1916 முன்னுரை. இதோட இந்த ஒரு இதை நாம நிறைவு செஞ்சு, தேவனுக்கு சித்தமானால் புது வருடத்துல புது வால்யூம் 5வது வால்யூம் நம்ம வந்து பார்க்கலாம். 5வது வால்யூம் ரொம்ப அருமையா இருக்கும். ஒரு குணம் சார்ந்த, நமக்கு கர்த்தரேசுவோடு நம்மை பொருத்தி பார்க்கிற, நமக்கு பொறுப்பை ஏற்படுத்துகிற, இன்னும் சொல்ல போனோம்னா இந்த ஒப்புருவாக்குதலின் ஊழியத்தை குறித்து நமக்கு இன்னும் தெளிவா பேசக்கூடிய ஒரு தொகுதி தான் எதுன்னா இந்த 5வது தொகுதி. அதுல ரொம்ப அழகா ஒப்புருவாகுதல்னா என்ன, அது யாரு ஏற்படுத்துறாங்க, அது வந்து நமக்கு என்ன பிரயோஜனம், நமக்கு எப்படி அது வருது, நாம எப்படி அந்த வேலையை செய்ய போறோம் அப்படின்னு அது வந்து வரும். அதுக்கப்புறம் புது சிஸ்டம். இதோட நம்மளுடைய கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். சகோதர சகோதரிகளே, இப்போ 1916 அது வந்து அந்த முன்னுரையில சுருக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த 1000 வருட அரசாட்சி ஆல்ரெடி வந்து ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நிரூபிக்கிறார். அதை உங்களுக்கு நீங்க எல்லாரும் அக்செப்ட் பண்றீங்க. ஏன்னா இனிமேல் ஆரம்பம் ஆகணும்னு இல்லை, அது ஆல்ரெடி ஆரம்பம் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு அடுத்தது நாம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அது மெல்ல மெல்ல அது ஓப்பன் ஆகிக்கிட்டு இருக்கு, ரொம்ப மெல்ல மெல்ல. இப்போ அறிவு வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்ச நாள்ல இது பெருவெடிப்பாகி வெடிச்சு ராஜ்யம் ஸ்தாபனம் ஆனதுக்கு பிற்பாடு மனிதனுடைய உழைப்புக்காக அவன் போடக்கூடிய நேரம், இழக்கக்கூடிய சக்தி அதெல்லாம் குறைக்கப்படும். அவனுடைய உழைப்பு வந்து குறைவாகி அவனுடைய அறிவு பெருகி போகும். இது ஒரு நல்லதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜ்யத்துக்கு முன்பதாக அது ஒரு அதிருப்தியை கொண்டு வந்திருக்கும். உதாரணத்துக்கு, நீங்க எங்கேயும் பிரயாணப்படவே இல்லை, உங்களுக்கு கிளாஸ் கிடைச்சிருச்சு, அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்குது. ஆனா இந்த டெக்னாலஜியில நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோமா அப்படின்னா, நிறைய பதட்டம், நிறைய டென்ஷன், அதுவும் கூட இருக்கு. ரொம்ப குறிப்பா அதிருப்தி இருக்குது. அதே மாதிரி 1916 என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் எழுதின முன்னுரையில என்ன எழுதியிருப்பாருன்னா, ஐரோப்பாவுல யுத்தங்கள் நிறைய நடக்கும், அதனால மனித உயிர்கள் அதிகமாக போகும் அப்படின்னு 1916 எழுதினார். இதனால தேசங்கள் வந்து போருக்காக செலவிட்ட செலவு அதிகமாகி நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்களுடைய இராணுவ வீரர்கள் கொடுக்குற சம்பளம், இந்த ஆயுதங்கள் கிடங்குகளை பராமரிக்கிறதுக்கான செலவுகள், ஆயுதங்கள் வாங்குறதுக்கான செலவுகள், அதனுடைய பராமரிப்பு, இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கடன் பட்டு நிற்பாங்க எல்லா தேசங்களும். அப்ப இந்த கடனை 1916 எழுதி வச்சிட்டாரு பிரதர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, 1916 இந்த போர்களுக்காக செலவிடுகிற செலவு ஜாஸ்தியாகி தேசங்கள் வந்து தள்ளாட்டத்துல இருக்கும். கடைசியில ஒவ்வொருத்தருடைய மக்களுடைய பேர்லயும் அவங்க கடன் வாங்கினதுனால பொருளாதார சுமைங்கிறது வந்து அதிகமாகி பூமியில இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரும் வேலையில்லா திண்டாட்டத்துல சிக்குவாங்க அப்படிங்கிறார். போரினுடைய முடிவுல
நிறைய ராணுவ வீரர்களுக்கு வேலை இல்லை, உங்களுக்கு வேலை இல்லைன்னு அமுச்சு விட்டுருவாங்க, அல்லது சம்பளம் இல்லை, சம்பள குறைவெல்லாம் நடக்கும். இதெல்லாம் பெரிய கன்ஃபியூஷனெல்லாம் நடக்கிறதுக்கு வருது ஃபியூச்சர்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சமுதாயத்துல நிம்மதி இருக்காது, பொருளாதாரத்துல நிம்மதி இருக்காது. இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த சூறாவளியை ஏற்படுத்துது. இதுலதான் சபை நிறைவுக்குள்ள போயிருக்கும். திரள் கூட்டம் சிக்கிடுவாங்க. அது திரள் கூட்டத்தின் இக்கட்டு காலம், பிற்பாடு யாக்கோபின் இக்கட்டு காலம், இஸ்ரேலுக்கு இக்கட்டு காலம். அப்புறம் முற்பிதாக்கள் அவங்களுக்கும் ஒரு டெஸ்டிங் பீரியட் இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் தான் அர்மகதான் யுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமா அது டெவலப் ஆயிட்டு வருது. 4th வால்யூம் அவர் ஃபர்ஸ்ட் வால்யூம் எழுதும் போதே 4th வால்யூம் அவருக்கு தெரியும். ஆனா லேட் பண்ணி தான் அனுபவங்கள் பாடங்கள் எல்லாம் படிச்சுதான் அவர் எழுத வச்சார். அப்புறம் 1916 முன்னுரையை மட்டும் இன்னொன்னு மாத்திருப்பார் எல்லா வால்யூம்ஸ்லயும். இப்படித்தான் அது போச்சு. ஸோ அவர் கருதின காரியங்கள், டைமிங் வேணா அவர் எழுதின காரியங்கள் அப்பவே யோசிச்சு சொல்லி இருக்கிறாரு. பட் நிச்சயமாக அவர் யோசித்து சொன்ன அல்லது அவர் தியானித்து பேசின காரியங்கள் நிச்சயம் வெளிவர காத்திருக்கின்றன. எவ்விதமாயினும் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபனமாக போகுது. அது நிச்சயம் ஸ்தாபனமாகும். மனுஷங்க எல்லாருடைய மனசுலையும் ஒரு நல்ல ராஜா வரமாட்டாரா, ஒரு நல்ல அதிபர் வரமாட்டாரா, ஒரு நல்ல பிரதான மந்திரி வரமாட்டாரா, ஒரு நல்ல முதலமைச்சர் வரமாட்டாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அது சகல தேசத்தாலும் விரும்பப்படக்கூடிய ஒன்று. அது என்னன்னா நல்லாட்சி, ஒரு பொற்கால ஆட்சி. அந்த பொற்கால ஆட்சி கூடிய சீக்கிரம் அது ஸ்தாபனமாக போகுது. ஆனா அதுக்கு முன்பதாக ஒரு சூறாவளி அடிக்க இருக்குது, ஒரு புயல் அடிக்க இருக்கு. அந்த புயலுக்கு பின் ஒரு சமாதானம் பூமிக்கு கிடைக்கும். தேவமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ பிரதர் சிஸ்டர்ஸ். 4th வால்யூம் முடிஞ்சிச்சு. தேவனுக்கு சித்தமானால் நம்ம 5th வால்யூம் பார்ப்போம். ரொம்ப நன்றி பிரதர்ஸ்.